அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்லி வச்சு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு 100 கிராம் அளவுக்கு பார்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு 6 பேரிச்சம்பழமும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது சைட்லேயே வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான மில்க் தண்ணி எதுவுமே சேர்க்காம காய்ச்சி எடுத்துருக்கேன். இது கூட வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட தல்பீனா ரெசிபி தான் நீங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அயன், கால்சியம், ஃபைபர்னு சொல்லி நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால குட்டீஸ்க்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்லி வந்து நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கருப்பட்டி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக இனிப்புக்காக. கூடயே வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துட்டு கூடயே வந்து இனிப்புக்காக ஹனி சேர்த்து நம்ம குட்டீஸ் கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காம கம்மியாக கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட குட்டீஸ் கிட்ட வந்து ஹல்வான்னு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சா சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த மீன் பார்க்கலாம். பாய்.